Praise the Lord, the name of the Lord be glorified. Our loving Heavenly Father, who loves us so much, we thank you for this morning. Praise be to God. எனக்கு பிரியமானவர்களே, இப்பொழுது வந்து கொண்டிருக்கிற இந்த தினம் ஒரு சாட்சியினுடைய பகுதி யூடியூப் அப்டேட் பண்ணப்பட்டிருப்பதால் ஆங்கிலத்திலே வருகிறது. தயவு செய்து அங்கே வருகிற வீடியோவை பார்த்து உங்கள் தமிழுக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளவும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கொஞ்ச நாளாகவே இந்த தினம் ஒரு சாட்சி அனுப்புறதுல சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி உங்களோட நான் ஏற்கனவே தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன். கொஞ்ச நாளாகவே வாட்ஸ்அப்பில் லிங்க்கை உங்களுக்கு நான் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். அதை நீங்கள் அதன் மூலமாக நீங்கள் ஃபாலோ பண்ணி தினம் ஒரு சாட்சியை கண்டினியூ பண்ணி கேட்டுக்கொள்ளுங்கள். பிரைஸ் பீ டு காட். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்களை அன்பின் பரமத்தாவப்பனே, இந்த கிருபையான கத்தாவே, காலை விளைக்காய் மக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், கர்த்தர் நீர் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உடைய வசனத்தை உறுதிப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். காலமுடக்கி கையம் முடக்கி கிடந்தது போதும், இயேசு மகாராஜா வந்திட போறார், எழுந்திரு மகனே. காலமுடக்கி கையம் முடக்கி கிடந்தது போதும், இயேசு மகாராஜா வந்திட போறார், எழுந்திரு மகனே. மின்னல் போறாப்புல மேகத்தில அவர் சட்டுன்னு வந்திடுவார். நின்னு போலாம் என்ன காலமும் இல்லை, கட்டியம் கூறிடுறேன். மின்னல் போறாப்புல மேகத்தில சட்டுன்னு வந்திடுவார். நின்னு போகலாம் காலமும் இல்லை, கட்டியம் கூறிடுறேன். காலம் முடக்கி கைய முடக்கி கிடந்தது போதும், இயேசு மகாராஜா வந்திட போறார், எழுந்திரு மகனே. காலம் முடக்கி கைய முடக்கி கிடந்தது போதும், இயேசு மகாராஜா வந்திட போறார், எழுந்திரு மகனே. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பெரியமார்களே, எடுத்து வாசிக்கலாம். எண்ணாகமம் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரா, வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரா என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நம்மை நமது ராஜ்ய பணிக்கென்று அழைத்தவர் மகா பெரியவர், நமது ஆண்டவர். நமது ஊழிய பாதையில் வருங்காலத்தில் அவர் செய்ய நினைத்திருப்பதை சொல்லும்போது இவையெல்லாம் நம்முடைய ஊழியத்தில் நடக்குமா என்று நாம் ஆச்சரியப்படுவோம். அதற்கு ஏதுவான காரியங்கள் ஒன்றுமே இருக்காது. ஆனால் அவருக்கு எல்லாமே லேசான காரியம். நாம் நினைத்து பார்க்க முடியாத வழிகளில் நம்மை நடத்தி அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றி முடிப்பார். ஏனெனில் 6 நாளில் அவர் சர்வத்தையும் சிருஷ்டித்து நல்லது என்று கண்டவர் அல்லவா. இவ்விதமாக பாடல்கள் ஊழியத்தை எனக்கு கொடுத்து அதை ஆரம்பித்த விடையில் விண்ணொலி என்ற பெயரிலே தமிழில் ஒரே நாடாக்கள் வெளிவந்த விடைகளிலே கர்த்ததாமே நிறைய மொழிகளிலே டிரான்ஸ்லேட் பண்ணி நீங்கள் இதை பாடுவீர்களே எங்களுக்கு வாக்கு கொடுத்தார். அப்படி தமிழிலே விண்ணொலி பாடல்கள் வந்தது எப்படி, ஆசு கான்கா ஆவாஸ் என்ற ஹிந்தியிலே அது வெளிவந்தது என்பதை குறித்த சாட்சி இன்றைக்கு நாம் கேட்போமா? கர்த்ததாமே இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையானவர்களே, தமிழ் பாடல்கள் வெளிவந்த நாட்களிலே ஒரு பாகத்திலிருந்து இன்றைக்கு நான் பாடினேன் பாருங்க. காலை முடக்கி கையை முடக்கி கிடந்தது போதும், இயேசு மகாராஜா வந்துட போறார், எழுந்திரு மகனே என்ற அந்த பாடல் பக்கத்தில் இருக்கிற கெல்லிஸில் இருக்கிற இந்துஸ்தான் பைபிள் இன்ஸ்டியூட்டில் அங்கே நடந்து கொண்டிருந்த ஒரு இன்டர்நேஷ்னல் பாஸ்டர்ஸ் மீட்டில் ஒளிபரப்பினார்கள். அதை எப்படி ஒளிபரப்பினாங்கன்னா, வெளியே கடைகள் போட்டிருந்தாங்க. அந்த கடைகளில் இந்த பாட்டு பாடிக்கொண்டிருந்தது. நான் எழுதின பாடல் அங்கே கடையில் வைக்கப்பட்டிருந்தது. அது யார் வாங்கி போய் எப்படி வச்சாங்கன்றது எனக்கு தெரியாது. அங்கே இந்த பாட்டு ஆனால் ஸ்பீக்கரில் பாடுகிறது. அப்போ அந்த அங்கே ஓரமாய் நடந்து வந்து கொண்டிருந்த 2 இவங்க
மிஷனரிஸ் அவங்க வந்து நின்று இந்த பாட்டு கேட்டு தாளம் போட்டு இருந்துட்டு ஒரே சந்தோஷமாக தமிழை பேச ஆரம்பித்தாங்க. நான் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். அப்போ ஒரு மிஷனரி சொல்கிறாரு, இந்த பாட்டு ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி பாடினா டான்ஸ் ஆடுறதுக்கு பாங்கரா டான்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி. ஆனால் யார் எழுதுனான்னு சொல்லி கடைக்காரரை பார்த்து கேட்டோடனே அந்த கடைக்காரர் தம்பி சொன்னார், லவரண்டியன் அப்படின்னு சொல்கிறவர் ஒருத்தர் எழுதியிருக்காரு, சென்னையில் தான் இருக்கிறாருன்னு. உடனே அவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரிஞ்சா பாட்டோடைய லிரிக்ஸை வாங்கி நம்ம மாற்றலாமே அப்படின்னு பேசும்போது நான் தோளில் கை தட்டி, என்ன பிரதர் வேணும் உங்களுக்கு அப்படின்னு. இல்லை, இந்த லவரண்டியன்ற பாஸ்டர் இங்கே வந்திருக்காரா இன்னைக்கு தெரியலையே, இது இன்டர்நேஷ்னல் இது மினிஸ்ட்ரி இது இன்னைக்கு அப்படின்னு. நான் சொன்னேன், நான் தாங்க அந்த பாஸ்டருடைய. ஐயோ பக்கத்தே வந்திருக்கீங்க சார்னு சொல்லிட்டு உடனே பாஸ்டர் இதை நீங்கள் ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி எங்களுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீங்கள் உள்ளூரில் இருக்கிறீங்களா வெளியூரா அப்படின்னு. அவர் ஏதோ வெளியூர் நார்த் இந்தியாவை சேர்ந்தவர். நான் சொன்னேன், வேணா ஒன்று ஜெபம் பண்ணலாம் பாஸ்டர், கத்தர் சுத்தம்னா ஹிந்தியில் இது வெளிவர கத்தர் உதவி செய்வார் என்று சொல்லிட்டு 2 பேரும் கை கொடுத்துட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். அப்போ யோசனை ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் நமக்கு தமிழ் பாடல்களை கொடுக்கும்போது ஹிந்தியில் வெளிவரும் என்று சொல்லி தானே இருந்தார். அப்போ நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருந்தப்போ முதலாவதாக எங்களுடைய ஊற்று தண்ணீர் பத்திரிகை வெளிவந்தபோது அந்த ஊற்று தண்ணீர் பத்திரிகையினுடைய காரியத்தை பொறுப்பெடுத்து நடத்தியது தேவி லேசர் ட்ராக்ஸ் என்று சொல்லுகிற ஒரு குடும்பத்தார். அவங்களுக்கு எல்லாருமே எங்கேருந்து வந்திருந்தாங்கன்னா, அவங்க பீகாருக்கு அடுத்துள்ள இந்த பொக்காரோ ஸ்டீல் சிட்டி என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வந்திருந்தப்போ அவங்ககிட்ட தான் நாங்கள் எங்களுடைய பத்திரிகை காரியத்தை கொடுத்து செய்து கொண்டிருந்தோம். அப்போ பேசும்போது அவங்க நிறைய ஹிந்தி பேசுவாங்க ரோடில். அப்போ நாங்கள் கேட்டவங்க, உங்களுக்கு ஹிந்தி நல்லா தெரியுமானே. ஐயோ நாங்கள் குழந்தையிலேருந்தே அங்கே நாங்கள் படித்தோம், அதனால் ஹிந்தி நல்லா தெரியும்னு. அப்போ அந்த குடும்பத்தார் எல்லாரும் எங்கள் சபைக்கு வந்து ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஞானஸ்தானம் பெற்று போற்று தண்ணீர் பத்திரிகையை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவங்க வீட்டில் போய் நான் அடிக்கடி நானும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே போய் தங்க ஆரம்பித்தோம். ரொம்ப நாளில் நெருக்கமாக இருந்தோம் அந்த குடும்பத்தோடு. அப்போ ஒரு நாள் நாங்கள் நைட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது, அங்கிள் நம்ம பாடலெல்லாம் ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி வெளியிட்டா என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப நாள் ஆசைமா, ஆனால் அதெல்லாம் யார் செய்வாங்கன்னு தெரில, அதுக்கு தனி கிருபை வேணும். பேசி கொண்டிருக்கும் போதே எங்கள் மத்தியில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதை நாங்கள் உணர்ந்தோம். உடனே எங்கள் கையில் வச்சிருந்த ஒரு பாட்டு புஸ்தகம் என்கிட்ட எப்போவுமே இருக்கும். அந்த பாட்டு புஸ்தகம் எடுத்து திறந்து வச்சு அவங்களுடைய மூத்த மகள், அவங்களுடைய பிள்ளைங்க எல்லாம் ரேகா மற்றும் உள்ள பிரேம் அவங்களாம் சேர்ந்து உட்காந்து கடன்னு டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்ல நான் பாட ரொம்ப அழகாக எல்லாம் அழகாக ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. அந்த நாளில் எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு பார்த்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு, சரி போய் ரிச்சர்ட் விஜய் போய் மியூசிக் டைரக்டர் கேட்டேன். அவர் சொன்னார், ட்ராக் ஏற்கனவே ரெடியாக தானே இருக்குது, அப்படியே மேலே நீங்கள் பாடிடுங்க, நீங்களும் மகளும் பாடுவீங்கல்ல, அந்த மாதிரி பாடிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த நாட்களிலே ஆசுமான் கா ஆவாஸ் என்ற பெயரிலே இந்த ஒரே நாடாவை வெளியிட அந்த நாளிலே கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு அருமையானவர்களே, அந்த ஒரே நாடாவே அதை வெளியிடும்போது ஒரு பெரிய வேடிக்கையான காரியங்கள்லாம் நடந்தது. அதாவது 3 ஒரே நாடாக்களை சேர்த்து ஒன்றாக வெளியிட கர்த்தர் கிருபை செய்தார். அப்போ எனக்கு ஒரு ஆசை, இந்த ஒரே நாடாக்களை, அதாவது எப்படி தமிழ்ந்து தெலுங்குக்கு போகும்போது அது ஒரு பெரிய ஊழியக்காரர் வந்து ஏசன்னா நேற்றைய சாட்சியில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஏசன்னா வந்து அதை வெளியிட்டார்னு. அதே போல் பீகார்லேருந்து எந்த ஊழியக்காரரை கூப்பிடலாம் அப்படின்னு நினச்சப்போ எனக்கு ஒரு ஆசை, அகஸ்டின் ஜெபகுமார் அண்ணன் அவரை வர வைக்கணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அப்போ அவங்க சொன்னாங்க, அவர் வந்து இப்போ வெளியூருக்கு போயிட்டுருக்கிறார், இப்போ இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் அந்த காரியத்தை சொன்னேன், நடந்த எல்லா சாட்சியும் மொத்தமாக சொல்லி, இப்படியாக கர்த்தர் அற்புதமாக காரியத்தை செஞ்சு இப்போ வெளியே வந்திருக்குது, அதை அவர் கையில் கொடுக்கணும் பிரதிஷ்டை பண்ணின்னு நினைக்கிறோம். அவங்க மனைவி சொன்னாங்க ஃபோனில், இல்லை நான் வந்து சென்னைக்கு நீங்கள் சொல்கிற தேதியில் நான் வருவதாக இருக்கிறேன், வரும்போது நீங்கள் எங்கே நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா அங்கே வந்து நான் வந்து உங்கள்கிட்ட இருந்து அதை பிரதிஷ்டை பண்ணி வாங்கி கொடுக்குறேன் எல்லாம் அந்த உதய நாடாக்க எல்லாத்தையும் சொல்லிட்டு, அதே போல் தேவனுடைய கிருபையினாலே ஆசுமான் கா ஆவாஸ் என்ற பெயரிலே ஒரு அந்த உதய நாடுகளை ரெடி பண்ணி அவங்களே அன்றைக்கு வர வச்சு ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப விமரிசையான அளவில் அந்த நாளிலே அதை வெளியிட கர்த்தர் கிருபை செய்தார். நம்ம தேனாம்பேட்டையில் இருக்கிற இந்த காமராஜர் அலங்கத்தில் அதை வெளியிட கர்த்தர் நம் கிருபை செய்தார். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவதாக. ஆமென். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, விளைக்காய் மக்க நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் ஐயா. தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக கர்த்ததாமே ராஜா காரியங்களை நீர் செய்து முடித்த தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து நீர் சொன்னது ஒவ்வொன்றையும் எங்கள் வாழ்க்கையிலே அப்படியே செய்ய போகிறதற்காய் உமக்கு நன்றி. தொடர்ந்து நடத்தும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen. 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 God bless you. Thank you.